வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மீன், அதாவது 65, அதாவது வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வெள்ளைக்கிழங்கான் மீன். ரொம்ப அற்புதமாக இருக்கும், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே எச்சி பேசும்போது எச்சி ஊறுது. இதை பார்த்தீங்களா, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் மூணையும் பொடிசாக கட் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணோம்னா, இதை சாப்பிட்றது தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மூணையும் மிக்ஸ் பண்ணிடணும். பச்சை மிளகா ஒன்றுமே இல்லை, நல்லா குத்து போட்ட மாதிரி குத்தணும். ஆமாம், சால்ட் கொஞ்சம் எடுத்தாப்பா. சால்ட் எடுத்தா. பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. இந்த மீனை வந்து 65 மீனை நம்ம சாப்பிட்லாம். ஆனால் எப்படி சாப்பிட்றன்னு ஒரு வரமுறை இருக்குது. லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி அப்படியே மிக்சிங் பண்ணிவிட்டு, தேவைப்பட தனி காரம் மிளகா அப்படி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுக்கணும் போல. ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோன்னா இதை மீன் எடுத்து இப்படி எடுத்து இப்படி பிச்சிடணும். அப்படியே முள்ளோட இதை எடுத்து என்ன சுவை! உண்மை நம்மளே வீடியோக்காக சொல்ல, நீங்கள் வேணாலும் செஞ்சு கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டு எதுக்குன்னு பார்த்துருப்பீங்க, எடுத்து வைப்பா. இந்த முழு மீனை இப்படி போட்டு வெங்காயம் பச்சை மிளகா அள்ளி அப்படியே பாருங்க, அள்ளி அப்படி சாப்பிட்டோம்னா உண்மையிலே இது போல் ஒரு டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது. அம்மா செம்ம டேஸ்ட்டுமா. என் வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டதில்லை. இந்த வெங்காயம் தள்ளி இப்படியே உள்ளே செலுத்திடணும். செலுத்திட்டு பச்சை மிளகா தக்காளிலாம் அள்ளி செலுத்திட்டு அப்படியே சோமாசம் மாதிரி உள்ள நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டான செருப்பை கழட்டி அடிங்க. நீ உண்மையிலேங்க நீங்கள் செஞ்சு வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, இடம் பைத்தியக்கார மாதிரி சாப்பிட்றேன் வெங்காயம் பச்சை மிளகா. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு உருத்தாக இருக்குது. சாப்பிட்றியா? ம், உண்மையிலே வெள்ளைக்கிழங்க மீன் இந்த இது அடாடாடா. அப்படியே முழு இருந்தது போல. இப்போ தான் நல்ல வேலை, நல்லா சொன்னடி. ஸ்பூன் உண்டு, அருமையாக வைக்கலாம்.
உண்மையிலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. பா பா காரம் சரமா செம்ம டேஸ்ட். இல்லை ஏண்டி இனி அந்த ரகம் நினச்சியா? இங்கே வரு எப்படி பைத்தியக்காரி. ஆஹா என்ன ஒரு அற்புதம். இப்போதான் உடம்பு தெரியுது லைட்டாக. மூன்று பச்சை மிளகாய் அப்போ 3 பச்சை மிளகாய். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி அப்பா என்பதை வைத்து விடுவது உரைக்குது. ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. பாய் நம்மளே நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.